Hi friends, நீங்கள் டெவலப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜிட்டில் கமிட் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு சில டைம் வந்து தப்பான கமிட் மெசேஜ் கொடுக்கறது, அதே நேரத்தில் வந்து ஒரு சில ஃபைலை மறந்துட்டு கமிட் பண்ணுறது, அப்படி இல்லைனா தேவையில்லாத ஃபைலை ஆட் பண்ணிவிட்டு கமிட் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் திரும்பி கமிட் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் கமிட்ஸை வந்து அவாய்ட் பண்ணி ரீசெண்டான கமெண்ட்லேயே வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கமெண்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் GitHubல சாம்பிள் ப்ராஜெக்ட் 1 அப்படின்ற ரெபாசிட்டரி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே study1.java index.html 2 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபைல் ஆட் பண்ண போகிறேன், CSS ஃபைல். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு எம்டி ஃபைல். இப்போது இந்த ஃபைலை நம்ம ஜிட் பேஸில் ஆட் பண்ணுவோம். ஜிட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணங்கிறத காட்டும். நான் இந்த ஃபைலை ஆட் பண்ணியிருக்கேங்கிறதுனால இது காட்டுது. ஸோ ஜிட் ஆட் டாட் கொடுத்தனா எல்லா சேஞ்சஸும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போது திரும்பியும் ஜிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பாருங்கள், நான் ரீசெண்டாக பண்ண சேஞ்சஸ் எல்லாமே நியூ ஃபைல்னு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை கமிட் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஜிட் கமிட் -m. அந்த மெசேஜ் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, ஸ்டைல் ஃபைலுக்கு பதிலாக ஃபில்னு போடுறேன். ஃபைல் கமிட் ஆடட் கமிட்னு போடுறேன். கமிட் ஆயிடுச்சு. கமிட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து தப்பான மெசேஜ் வந்து கமிட் மெசேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திரும்பி கமிட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கமிட் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கறதுக்கு ஜிட் லாக் -1 லைன் அப்படின்னு கொடுக்கலாமா? ஸ்டைல் ஃபில் ஆடட் கமிட் தான் இருக்குது. நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு தான் நீங்கள் ஜிட் அமெண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணோம். அதோட சின்டெக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிட் கமிட் -amend அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ நம்ம மாற்ற போகிறது மெசேஜ் தான் இல்லையா? ஸோ அந்த -m கொடுத்துட்டு ஸ்டைல் ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணுறேன், ஃபைல் ஆடட் கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ கமிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்க்கலாம். ஜிட் log -1 line ஸ்டைல் ஃபைல் ஆடட் கமிட் வந்திருக்கு. நம்ம கொடுத்த ஃபில் அப்படிங்கிறது வந்து அப்படியே ரீப்ளேஸ் ஆகி வந்திருக்கு இல்லையா? அதாவது புதுசாக வந்து ஒரு கமிட் எடுத்துக்கல, நம்ம ரீசன்ட் கமிட்டையே வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. சரி, கமிட் மெசேஜ் மட்டும் இல்லை, ஏதாவது நான் வந்து ஃபைலை மிஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நான் திரும்பியும் போட்டு அடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து index.html போங்க, ஏதாவது சேஞ்சஸ் போடுங்க. கமெண்ட் ஆட் ரீசன்ட் சேஞ்ச் replace the recent change commit அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் கமிட் பண்ணணும், ஆனால் வந்து ஆல்ரெடி இருக்கிற கமிட்லேயே வந்து இந்த மெசேஜை இந்த மாடிஃபிகேஷனை கொண்டு போகிறேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிட் ஸ்டேட்டஸ் வழக்கம் போல் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். index.html மாடிஃபை இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணுவோம். ஸ்டேஜிங்கில் ஆட் பண்ணிவிட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, கமிட் பண்ணுவோம். நம்ம நார்மல் கொடுக்குற மெசேஜ் பதிலாக ஜிட் கமிட் -amend அப்புறம் -no edit அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இப்போ வந்து கமிட் ஹிஸ்ட்ரி செக் பண்ணலாம், புது கமிட் ஆயிருக்கா இல்லை ஆல்ரெடி உள்ள கமிட்டில் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு.
ஸ்டைல் ஃபைல் அடுத்த கமிட் தான் ரீசெண்டாக இருக்குது, வேறு எந்த கமிட்டும் நியூவாக வரல. சரி, அந்த ஃபைலில் நான் பண்ண சேஞ்சஸ் வந்துச்சான்னு பார்க்கணும்ல. ஸோ ஜிட் ஷோ அப்படின்னு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுங்க, index.html அப்படின்னு சொல்லி கொடுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பண்ண சேஞ்சஸ் வந்து இதுதான். இது வந்து ஃபைல் நேமை நமக்கு வந்து இந்த கமெண்ட் காட்டும். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணீங்க, அமெண்ட் கமெண்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது கொடுத்தீங்களா? ஸோ இது நமக்கு காட்டுது, சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம். சரி, ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணி அதே ரீசன்ட் கமிட்டில் கமிட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து செக் பண்ணலாமா? style.jsஐ delete பண்ணுவோம். delete பண்ணிவிட்டு இங்கே வாங்க. இப்போது ஜிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். என் ஃபைல் delete ஆகிருக்கு. ஓகே, மறுபடியும் நம்ம வந்து அதே கமிட்டை, அதாவது அதே கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட்டில் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஜிட் commit -amend -no -edit அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ திரும்பி நான் வந்து என்னோட சேஞ்சஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட கமிட் மெசேஜை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஏதாவது நியூ கமிட் மெசேஜ் ஆட் ஆகிருக்கான்னு. ஆட் ஆகலை. ஸோ லேட்டஸ்ட் கமிட்டில் தான் வந்து இது ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. சரி, ஃபைல் வந்து போயிடுச்சா, ரிமூவ் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கலாமா? ls கொடுத்து பார்ப்போம், இல்லை என்னென்ன ஃபைல் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா style.cs ஃபைல் இல்லை, css ஃபைல் இல்லை இல்லையா? ஸோ ஃபைல் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இப்போ ரீசன்ட் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ரெபாசிட்டரிக்கு போகும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அமெண்ட் கமெண்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களோட கமிட் மெசேஜை வந்து நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, உங்களோட ரீசன்ட் கமிட்டில் நீங்கள் என்ன வேணாலும் ஃபைலை மாடிஃபை பண்ணிக்கலாம், ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஒரு தடவை புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இது எல்லாமே நம்ம வந்து செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.